சீரியஸ்ல ட்விஸ்ட் இருந்தா பரவால்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்விஸ்ட்ல தான் இந்த சீரிஸே இருக்கு. 7 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோட்லயும் அவ்ளோ ட்விஸ்ட்ட அள்ளி வீசியிருக்கிறாங்க. நான் எதர்ச்சியா தான் உள்ள போய் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஸ்க்ரீன் பிளேவும், ரைட்டிங்கும் மிரட்டிட்டாங்க. ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்ல. அதுவும் கடைசியில முடிச்சுட்டு வெளில வரும்போது அப்படி திருஷ்யம் உள்ள வந்துட்டு வெளில போகவும் பார்த்துட்டு அப்படியே மெஸ்மரைஸ் ஆயிட்டேன். பசுபதியோட ஆக்டிங், அப்புறம் அவங்க விக்ராந்தா யார் அவங்க விதாத், அவங்களும் நல்ல பயங்கரமான ஆக்டிங். அதுவும் பசுபதி தூக்கி சாப்பிட்டாரு. இதுல ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த விஷுவல்ஸை பார்க்குறப்ப ஒரு ஆடியன்ஸா நமக்குள்ள ச்சே அது பாரு அவன் எப்படி இது பண்றான் அப்படின்னு தோணும். அதே விஷுவல்ஸை அந்த பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதே விஷுவல்ஸ் வரும். அதை பார்க்குறப்ப அது நமக்கு அப்படியே வேற மாதிரி அந்த மெசேஜ் கன்வே ஆகும். அதெல்லாம் இன்னும் அல்டிமேட். இன்னொன்று இது வந்து இந்த கிரைம் த்ரில்லராக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பர்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு போக மாட்டாங்க. இந்த 2 கேரக்டர் இருக்கும். இந்த 2 கேரக்டரோட ஆர்க்கும் ஒண்ணா ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் யாரு அப்படிங்கிறதையே கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க கிளம்புவாங்க. ஸோ இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பசுபதி கேரக்டரே சீரியஸை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. நம்ம ரொம்ப நாளா சொல்லுவோம்ல, மலையாளத்துலயும் கொரியன்லயும் தான் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல எடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் த ஹைலி ரெக்கமெண்டட் சீரியஸ் டு வாட்ச். கண்டிப்பா போய் பாருங்க.